இன்றைக்கு வந்து நான் சிங்கள முறைப்படி செய்கிற கஜு கறியோட வந்திருக்கிறேன். ஸோ இது செய்கிறதுக்கு இதில் நான் எந்த உரல் எடுத்து வச்சிருக்கிறேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து மல்லி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 6 கிராம் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. போட்டு இதை முதல் லைட்டாக அடிச்செடுப்போம். இப்படி லைட்டாக அடிச்சிருக்கேன். இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 4 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் சேருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பட்டா இடிச்செடுக்கணும். இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பட்டா இடிச்செடுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இந்த இருக்கு நான் அந்த 1 டேபிள் ஸ்பூன் எல்லாடிக்கு 15 மில்லி லிட்டர் தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பட்டை இடிச்செடுக்கணும். இந்த இருக்கு இதை நான் இப்படி நல்லா பட்டா இடிச்சிருக்கிறேன். இப்படி இடிச்ச பிறகு இந்த இருக்கு இதுல இருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாடிக்கு 15 மில்லி லிட்டர் மெஷரிங் டேபிள் ஸ்பூன்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் இது குழம்பு எடுக்க போறேன். என்ன சொன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூடு தான் எங்களுக்கு தேவை. இந்த இருக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இதில் நான் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பை வந்து என்ன ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல் இதில் வந்து பச்சை கஜு இருக்குது. நான் 250 கிராம் பச்சை கஜு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதை இந்த சட்டியில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் சேருங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது 1/2 கப் எல்லாட்டிக்கு 375 மில்லி லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். கூட்டி வச்சுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அவியோட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. இது வந்து ஆகலம் அவிக்க தேவையில்லை. ஒரு 60% நீங்கள் இதை அவிப்பட்டேன்னு சொன்னால் காணும். திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியாக வந்து நான் 10 நிமிஷம் அவிய விட்டுனான். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 60% தான் இது அவிஞ்சிருக்குது. நீங்கள் ஒரு 60% நீங்கள் அவிச்சு எடுத்தீங்கன்னா காணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இதை நான் வடிச்செடுக்க போகிறேன். இந்த இருக்கு இந்த அவிச்ச கஜுவை வந்து நான் வடிச்சிருக்கிறேன். மண் சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் பாவச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறிக்கு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 15 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிடுது. கொதிச்சா பிறகு இதில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அளவான சின்ன வெங்காயம் சொன்னால் ஒரு 12 எடுத்திருக்கேன். எல்லாட்டிக்கு 70 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 4 போடுறேன். பட் உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து 4 உள்ளிப்பல் எல்லாட்டிக்கு 11 கிராம் உள்ளிப்பல் எடுத்து இப்படி வட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து ரம்ப பீஸ் இருக்குது 4 பீஸ் எடுத்திருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவா இருக்குது 2 பீஸ் கருவா எடுத்திருக்கிறேன். இதில் வந்து வெந்தயம் இருக்குது 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதையும் இதில் சேருங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 இல்லை 2 நிமிஷம் வதங்க விடுவோம். தேங்காய் எண்ணெயில் வந்து 2 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டேன். நான் இருக்குது நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் புறம்பா எடுத்து வச்ச இந்த சின்ன சீரகம் மல்லியும் இருக்குது. இதை இதில் போடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு இதற்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம். ஒரு நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்குது. ஸோ டோட்டலியாக 3 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுருக்கிறேன் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரையும். நான் அவிச்சு வச்ச 250 கிராம் கஜு இருக்குது. இப்போ இதில் சேருங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து சிங்களாக்கள் பாவிக்கிற துணைப்பகான்னு சொல்கிறது. நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் குணம் சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டலாம் ரோஸ்டட் கறி பவுடர். ஸோ இதில் வந்து 1/8 டீஸ்பூன் சிங்களாக்கள் பாவிக்கிற துணைப்பகான்னு சொல்கிற தூள் இருக்குது. இதை இதில் சேருங்க. நான் ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சபடியாக நான் இதில் வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்க்குறேன் உப்பு. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது 2ஆம் பால் 1/2 கப் எல்லாட்டிக்கு 375 மில்லி லிட்டர் 2ஆம் பால் இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் மீடியம் ஹீட்லேயே. இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்கு. ஸோ டோட்டலியாக 10 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுனான். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து க்ரீன் பீஸ் இருக்குது. நான் 100 கிராம் க்ரீன் பீஸ் எடுத்துருக்கேன். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ சரியாக ஒரு 8 நிமிஷம் இதுலேருந்து கொதிச்சு கொண்டு இருக்குது மீடியம் ஹீட்டில். இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, தேங்காய் பால் 1/2 கப் இல்லாட்டிக்கு 125 ml இருக்குது. இப்போ இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு இது விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில விட்டுருக்கேன். இனி மூடாதீங்க. ஏன்னா முதலாம் பால் விட்ட அப்புறம் மூடினீங்கன்னு சொன்னால் தெரிய பார்க்கும் தேங்காய் பால். ஸோ அதெல்லாம் மூடாமல் இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு சரியாக 5 நிமிஷம் மீடியத்தையும் ஹை ஹீட்டும் இடையில விட்டு இதை நான் கொதிக்க விட்டினான். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு இதுதான் இந்த சிங்களாக்கள் என்ற மாமியார் செய்கிற கஜு கறி செய்து முடிஞ்சுது. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கஜு கறி செய்து முடிஞ்சது.